இன்டர்நெட் ஓப்பன் பண்ணி வேர்ட்பிரஸ் பற்றி ஏதாவது செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாருமே வேர்ட்பிரஸ் டெட் ஏஐ வந்து வேர்ட்பிரஸ் டெவலப்பர்ஸ் ரீப்ளேஸ் பண்ண போகுது. ட்விட்டரில் போகிறாங்க, யூடியூப் ஓப்பன் பண்ணால் சில பேர் வேர்ட்பிரஸ்லாம் கற்றுக்காதீங்கிறாங்க. லிங்க்டின் போனீங்கன்னா வேர்ட்பிரஸ் டெட், நியூ டெக்னாலஜி வந்துருச்சு, ஏஐ வெப்சைட் பண்ண போகுது அப்படிங்கிறாங்க. உண்மையிலேயே வேர்ட்பிரஸ் ஒரு நிலவரம் என்னங்க? உண்மையிலேயே வேர்ட்பிரஸ் டெட் 2026 அது இல்லைங்கிறத இந்த வீடியோ நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ண போகிறேன். ஹாய், என் ஷாகுல். நான் 2013 வேர்ட்பிரஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். வேர்ட்பிரஸ் தீம் பண்ணியிருக்கேன், வேர்ட்பிரஸ் பிளகின் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய கிளைண்ட் சைட்ஸ் முடிச்சு கொடுத்துட்ருக்கேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ப்ரூஃபோட சில வெப்சைட்ஸ் ஓப்பன் பண்ணி வேர்ட்பிரஸ் எங்கேயும் போகல, வேர்ட்பிரஸ் லேர்ன் பண்ணுறது சேஃப், நீங்கள் வேர்ட்பிரஸ் ஜாப்ல இருக்கீங்கன்னா உங்களோட வேலையை எங்கேயும் கொண்டு போக போகிறது கிடையாது அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ண போகிறேன். இந்த வீடியோ முடிஞ்சோடனே நீங்களே உங்களோட டிசிஷனை என்னங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோட எண்டில் ஒரு சூப்பர் அனௌன்ஸ்மெண்ட் வச்சிருக்கேன். கண்டிப்பாக அந்த அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ முடிவு வரை பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது themeforest.net. ஏன் தீம் ஃபாரஸ்ட்? தீம் ஃபாரஸ்ட் ஒரு மார்க்கெட் பிளேஸ். அங்கே வேர்ட்பிரஸ் தீம்ஸ் சேல் பண்ணிட்டு இருக்காங்க, வேர்ட்பிரஸ் பிளகின்ஸும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே போனாலே நமக்கு சேலாக ஒரு அக்கௌண்ட்டை வச்சு புது வெப்சைட் எத்தனை கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கரெக்டாக? ஏன்னா புதுசாக வெப்சைட் கிரியேட் பண்ணும்போது தான் புதுசாக தீம் வாங்குவாங்க. இல்லைங்கிற பட்சத்தில் யாரும் வாங்க போகிறதில்ல. சரி வாங்க தீம் ஃபாரஸ்ட்டில் என்ன நிலைமைங்கிறத பார்ப்போம். ஸோ நான் தீம் ஃபாரஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். தீம் ஃபாரஸ்ட்டில் வேர்ட்பிரஸ் போயிட்டு பாப்புலர் ஐட்டம்ஸ் நம்ம போனோம்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற தீம் பார்த்தீங்கன்னா அவதா. இதுதான் மோஸ்ட் பாப்புலர் வேர்ட்பிரஸ் தீம் நம்ம சொல்லலாம். ஏன்னா அதிகமாக சேல் ஆகிற தீம் இந்த தீம் தான் சேல் ஆகிட்டு இருக்கு. இல்லை இதோட ரேட் தீமோட வேலை பார்த்தீங்கன்னா $69. இந்த ஒரு வாரம் மட்டும் இது மேலே பார்த்தீங்கன்னா 2026 பெஸ்ட் செல்லிங் வேர்ட்பிரஸ் தீம்ஸ், வேர்ட்பிரஸ் டெம்ப்ளேட்ஸ் அப்டேட் வீக்லி. ஒவ்வொரு வாரமும் எவ்வளோ தீம் சேல் ஆகுது அப்படிங்கிறத இங்கே அப்டேட் பண்ணுவாங்க. இங்கே பாப்புலர் கேட்டகரியில் தான் நிறைய சேல் ஆகுது. ஏன்னா நிறைய பீப்புள் வந்து பாப்புலர் தீமை பார்த்துட்டு அதில் தான் வாங்குறாங்க. ஓகேவா? அதில் நம்ம பார்க்கும்போது 576 சேல்ஸ் ஆயிருக்கு. ஒரு தீமோட ரேட் $69. இந்த ஒரு தீம்ல மட்டும் ஒரு வாரத்துக்கு வேர்ட்பிரஸ்ல எவ்வளவு ரெவன்யூ ஆயிருக்குன்னு பாருங்க. 576 into 69 நம்ம போட்டோம்னா 39,744. ஓகே, அதை யூஎஸ் நம்ம ருபீஸ் கன்வெர்ட் பண்ணோம்னா 37,52,000. இது ஒரு தீம்ல இருந்து. ஆப்வியஸ்லி இது வந்து டாப் 1%. எல்லாரும் இந்த அளவுக்கு ஏர்ன் பண்ண முடியாது. நான் சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க தீம் வச்சு ஏர்ன் பண்ணுங்கிறது கிடையாது. நான் சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா, வேர்ட்பிரஸ் எங்கேயும் போல. கிட்டத்தட்ட இங்க இருக்கிற கவுண்ட் டோட்டல் சேல்ஸ் அமௌண்ட் நம்ம கூட்டி பார்த்தாலே ஒரு வாரத்துக்கு தீம் ஃபாரஸ்ட்ல இருந்து மட்டும் எத்தனை வேர்ட்பிரஸ் வெப்சைட் கிரியேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பாட்டம் ஆஃப் லிஸ்ட் போறோம்னு வச்சுங்களேன், 21 சேல் ஆயிருக்கு. அந்த தீமோட நேம் ஹப். அது எவ்வளவு விற்கிறாங்கன்னா $53 விற்கிறாங்க. இந்த 20 சேலை நீங்க கனெக்ட் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளவு சேல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட $1000 மேல இந்த ஒரு தீமோட சேல் ஆயிருக்கு. which is equal to 1 lakh something வந்துடும் ஒரு வீக்குக்கு. நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு வாரத்துக்கு. ஸோ எப்படி இந்த மாதிரி ஒரு ஸ்டாட்ஸ் இருக்கும்போது வேர்ட்பிரஸ் டேட்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது storeleads.app அப்படிங்கிற வெப்சைட்டை பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட் என்னன்னா, இதுவரையும் வேர்ல்டு வைட் வெப்ல, அதாவது இன்டர்நெட்ல ஹோல் வேர்ல்டுல எத்தனை இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணி ஒரு டேட்டாபேஸை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இது ஒரு லீட் டேட்டாபேஸ் சர்வீஸ். ஓகேவா? நம்ம இது எது பார்க்க போறோம்னா, இங்க WooCommerce தெரியுமா உங்களுக்கு? வேர்ட்பிரஸ்ல இருந்து ஷாப் கிரியேட் பண்றது யூஸ் பண்ற பிளகின் பாத்தீங்கன்னா WooCommerce. இந்த WooCommerceோட ஸ்டோர் கவுண்ட் எவ்வளோ அப்படிங்கறத இந்த வெப்சைட் போட நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாங்க பார்ப்போம். இப்போ storeleads.app வெப்சைட்ல ஓப்பன் பண்ணிருக்கேன். இந்த வெப்சைட்ல நம்ம ஸ்க்ரோல் பண்ணி கீழே போறோம்னு வச்சுங்களேன், FAQ செக்ஷன் இருக்குல்ல, இங்க which e-commerce platform are supported போட்டுருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல இதுவரையும் கிரியேட் பண்ணிருக்க ஆக்டிவா இருக்கிற WooCommerce ஸ்டோர் சைட்ஸ் எத்தனைன்னு பாருங்க. 43,76,000. WooCommerceல கிரியேட் பண்ணிருக்க ஸ்டோர் கவுண்ட் மட்டும் 43,76,000. இது என்ன உங்களுக்கு ரியல் கவுண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரியல் தான். ஏன்னா இவங்க வந்துட்டு வாரம் அவங்க டேட்டாபேஸை வேர்ல்டு ஃபுல்லா, இன்டர்நெட் ஃபுல்லா ஸ்கேன் பண்ணி அப்டேட் பண்ணுவாங்க. அப்படி அப்டேட் பண்றப்போ மிச்ச இருக்கிற சைடு தான் இது. க்ளோஸ் பண்ண ஸ்டோர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க, புதுசா ஆட் பண்ற ஸ்டோரையும் ஆட் பண்ணுவாங்க. எவ்ரி மண்டே இந்த வெப்சைட்ல அப்டேட் பண்ணுவாங்க. மொத்தம் உங்களுக்கு இருக்கிற 43,76,000 சைட்ல இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணி பார்த்தோம்னு வச்சுங்களேன், சப் கேட்டகரிஸ் நமக்கு கீழே பாருங்க. 2026 Q2 எத்தனை வெப்சைட்ஸ் உங்களுக்கு ஆட் ஆயிருக்கு அப்படிங்கறத பாருங்க. இங்க 4,76,000 இருக்கு. இங்க 43,76,000 இருக்கு. அதாவது Q2ல மட்டும் உங்களுக்கு 3 லட்சம் சைட் கிட்ட WooCommerceல ஆட் ஆயிருக்கு. எப்படி வேர்ட்பிரஸ் டேட்னு சொல்றாங்க? அடுத்து நம்ம பார்க்க போறது WT டெக்னாலஜி சர்வே வெப்சைட்ல. இந்த வெப்சைட்ல போனோம்னா சர்வே எடுத்து இதுவரையும் வேர்ட்பிரஸ் வெப்சைட்ஸ் எவ்வளவு கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க, டோட்டலா வேர்ல்டு வெப்ல எவ்வளவு வெப்சைட்ஸ் இருக்குங்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஓகே, ஏதாவது வெப்சைட்ஸ் என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, இதுவரையும் வேர்ட்பிரஸோட யூசேஜ் 42.2% ஆஃப் ஆல் வெப்சைட்ஸ்ல இருக்கு. இது 43%ல இருந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அது இருந்தாலும் எதனாலன்னா, ஏஐ டெவலப்மெண்ட்லயும் ஷாப்பிஃபை கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுறதுனாலையும் வெப்ஃப்ளோல கொஞ்சம் மார்க்கெட் ஷேர் போடுறதுனாலையும் உங்களுக்கு 1% குறைஞ்சிருக்கு. ஆனா இது கண்டிப்பா ஒரு டிராப் கிடையாது. 1% டிராப்ங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா இன்னும் 42% ஆஃப் சைட்ஸ் வேர்ட்பிரஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. அந்த 0.5% ஷாப்பிஃபை, வெப்ஃப்ளோ, விக்ஸ் growth இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் வந்துட்டு வேர்ட்பிரஸ்லயே மூவ் ஆனாங்களா இருக்கலாம், இல்லைனா வேர்ட்பிரஸ் சைட்ல இன்ஆக்டிவ் வெப்சைட்ஸா இருக்கலாம். சில வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணாம இருந்து எக்ஸ்பைர்ட் ஆகி தூக்கி இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வெப்சைட்ஸா இருக்கலாம். இங்க போனீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் ஸ்டாட்ஸ் உங்களுக்கு காட்டும். கீழே பாத்தீங்கன்னா சப் டெக்னாலஜிஸ் ஆஃப் வேர்ட்பிரஸ். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்றேன். இதுல எலமெண்டோர் பாத்தீங்கன்னா 31%, 42%லயும் உங்களுக்கு 31% ஆஃப் பீப்புள் வந்துட்டு எலமெண்டோர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் WooCommerce ரெண்டாவது இடத்துல இருக்கு. WooCommerce என்ன அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஆன்லைன் ஸ்டோர் கிரியேட் பண்றதுக்கு தேவைப்படுற ஒரு பிளகின். எலமெண்டோர் வந்துட்டு பேஜ் பில்டர். அது என்ன பண்ணலாம்னா, பேஜஸ் வந்துட்டு வேர்ட்பிரஸ்ல ஈஸியா கிரியேட் பண்றதுக்குள்ள ஒரு பிளகின். அடுத்தது நான் உங்களுக்கு Upwork ஓபன் பண்ணி காட்டுறேன். ஏன்னா Upworkல டெய்லி ஜாப் போஸ்டிங் இருந்துட்டே இருக்கு. ஒரு சாம்பிள் பார்ப்போமே. Upwork ஓபன் பண்ணிருக்கேன் பாருங்க. லாகின் ஆகாதனால உங்களுக்கு வந்துட்டு செக் அவுட் தி சாம்பிள் ஆஃப் 5835 வேர்ட்பிரஸ்
ஜாப்ஸ் போஸ்ட் நான் அப்போ ஒர்க் போட்டுருக்காங்க. இது வந்துட்டு சாம்பிள். லாகின் ஆகிட்டு உள்ள போனீங்கன்னா எவ்வளோ இருக்கும் வந்து அப்போ தான் நமக்கு கிளியராக தெரியும். வெப்சைட் டிசைன் வித் கஸ்டம் சேஞ்சஸ், இதுக்கு ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் $30 போட்டுருக்காங்க. சின்ன விலையாக இருக்கும். கேட்பாங்க WordPress வெப்சைட் மாடர்னைசேஷன், இதுக்கு அவங்க ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் வந்து $1,200 செட் பண்ணியிருக்காங்க, which is above 1 lakh per project. Senior WordPress developers, custom features, plugin extension and front end debugging அப்படி சொல்லிட்டு ஒரு ஜாப் போஸ்ட் இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்ன போட்டிருக்காங்கன்னு. ஹவர்லி ரேட் பாருங்கள், 10லேருந்து 60 போட்டுருக்காங்க. அந்த ஜாப் பற்றி நான் படிக்கல, நம்ம இப்போ ப்ரைஸ் ஃபார்ம் பார்த்துட்டு. எதுக்கு இதை நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா, WordPressல ஜாப் வாண்டட் இருக்குது அப்படிங்கிறத உங்களால் இது மூலிமா பார்க்க முடியுது. இது இல்லாமல் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை யாருமே சொல்ல மாட்டாங்க, யாரும் அதை பற்றி பேச மாட்டாங்க. அது என்னன்னா WordPress 7.0. இதுதான் பிளாக் எடிட்டர்லேயே ஒரு பெரிய அப்டேட் நம்ம சொல்லலாம். இதுவரையும் பிளாக் எடிட்டர் ரிலீஸ் பண்ணதுலேருந்து எல்லாமே மைனர் சேஞ்சஸ் தான் இருந்துட்டு இருக்கும். இந்த அப்டேட்டை ஒரு மேஜர் அப்டேட்டை பார்க்குறாங்க. ஏன்னா இந்த அப்டேட்டில் கனெக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது என்ன பண்ணுன்னா, நீங்கள் ChatGPT, Claude இல்லைனாக்கா ஜெமினாயோட உங்களோட வெப்சைட்டை கனெக்ட் பண்ணிட்டு Claude ChatGPT மூலியமாகவே உங்கள் வெப்சைட்டில் தேவையான சேஞ்சஸை பண்ண முடியும். இது ஒரு பெரிய WordPressல ஒரு பெரிய பிரேக் த்ரூ பார்க்குறாங்க. ஏன்னா ஏஐ எல்லா ஃபீல்டையும் எஃபெக்ட் பண்ணிட்டு வருது. எல்லா இடத்துலையுமே ஏஐ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை அடாப்ட் பண்ணுறதுக்கு WordPressோட ஆன்சர் தான் இது. இது மூலிமா உங்களால் சிம்பிள் பிளகின் உங்களால் பண்ண முடியும், சிம்பிள் தீம் ட்வீக் உங்களால் பண்ண முடியும். ஏஐ யூஸ் பண்ணி வெறும் இங்கிலீஷ்லேயே நீங்கள் ப்ரோக்ராமிங் நாலேஜை தெரியாமல் உங்களால் வெப்சைட்டை மாற்ற முடியும். அதுக்கு அடுத்தது இமேஜ் ஆப்டிமைசேஷன், கண்டென்ட் கிரியேஷன், நம்ம இது மாதிரி ஏஐ யூஸ் பண்ணி எவ்வளோ பண்ணலாம் சொல்லிட்டே நம்ம பண்ணலாம். இன்னும் சொல்லப்போனால் WordPress 7.1, 7.2ல ரியல் டைம் கொலாபரேஷன் எப்படி கூகுள் டாக்ல இல்லை ஃபிக்மாவில் உங்களால் 4-5 பேர் சேர்ந்து ஒரே பேஜில் ஒரே ப்ராடக்ட்டில் ஒர்க் பண்ண முடியுமோ அந்த மாதிரி WordPressல ஒரு ரியல் டைம் கொலாபரேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதுவே ஒரு மேஜர் ப்ரூஃப் WordPress எங்கேயும் போகிறதில்ல அப்படிங்கிறதுக்கு. டெக்னாலஜி எப்படி மாறுதோ அதுக்கு தகுந்த மாதிரி WordPress கண்டிப்பாக அடாப்ட் பண்ணிக்கும். அதனால தான் இவ்வளோ நாளாகியும் WordPressோட யூசேஜ் லிமிட் குறையவே இல்லை. இதுவரையும் 54% வரை ரீச் ஆயிருக்கு. இப்போ ஸ்ட்ராங்காக 42% மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஒரு 1%, 2% ஏற்றம் இருக்கிறது சாதாரணம். இப்போ அந்த ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் வரதுனால மறுபடியும் WordPressல உங்களுக்கு சைட்ஸ் அதிகமாகி இன்னும் சொல்ல போனால் மார்க்கெட் ஷேர் அதிகமாக கேப்சர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கூட இருக்கு. சரி, இப்போ நம்ம அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு வருவோம். நான் ஒரு பில்ட்-இன் பப்ளிக் சீரிஸ் கிரியேட் பண்ண போறேன். இந்த சீரிஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, ரிசர்ச் பண்ண போறோம், ஒரு பிளகினை சூஸ் பண்ண போறோம், அதை டெவலப் பண்ண போறோம், முக்கியமா ஏஐ வச்சு டெவலப் பண்ண போறோம், அதுக்கு வெப்சைட் கிரியேட் பண்ண போறோம், அதை சேல் பண்ண போறோம். இதோட மொத்த ப்ராசஸ் எல்லாத்தையும் இங்கே பார்க்க போறீங்க, இன்க்ளூடிங் பேமெண்ட் கனெக்டர், எப்படி டாலர்ல நம்ம சேல் பண்ண போறோம், அது எப்படி இந்தியாவுக்கு நமக்கு ரிசீவ் ஆகுது, நம்ம பேங்க் அக்கௌண்ட் ரிசீவ் ஆகுது, யார்கிட்ட நம்ம விற்க போறோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த சீரிஸ்ல பார்க்க போறோம். இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் வீடியோ கிரியேட் பண்ணதே உங்களுக்கு தான். நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ் தான் இந்த சீரிஸை நான் எந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துகிட்டு பண்ண போகிறேன் அப்படிங்கிறது முடிவு பண்ண போது மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், WordPressோட நிலைமை எங்கே இருக்குது? WordPress டெட்டா? டிஸ்கிரிப்ஷனில் நான் சொன்ன வெப்சைட்ஸ் எல்லாத்தையும் லிங்க் போகிறேன். நீங்களே ஓப்பன் பண்ணி செக் பண்ணுங்கள், நீங்களே some ரிசர்ச் பண்ணுங்கள். யாராவது உங்கள்கிட்ட WordPress டெட் அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். என்ன நிறைய பேர் வந்துட்டு எப்படி கிளைண்ட் எடுக்கிறது அப்படிங்கிற கொஸ்டின் கேட்குறீங்க. கிளைண்ட் எடுக்கிறதுங்கிறது ஒரு சாதாரணமாக ஒரு மெயில் அனுப்புகிற விஷயம் கிடையாது. அதை பற்றி இந்த வீடியோவில் பேசியிருக்கேன். இந்த வீடியோ போய் பாருங்கள்.